அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 13/6/2026 சனிக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இது தேவை, இது தேவையில்லை, இது வேண்டும், இது கூடாது, இது ப்ளஸ் பாயிண்ட், இது மைனஸ் பாயிண்ட் என்று இருக்கிறது. இதைத்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிதுனம். மிதுனம் புதனின் வீடு. இந்த லக்கணத்தில் உதித்தோருக்கு அவர்கள் ஏற்றம் பெற, நன்மை அடைய, புகழ் பெற ஒரு முக்கியமான விஷயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்களோ அதை செய்து காட்ட வேண்டும். வெறும் பேச்சோடு இருந்துவிடக்கூடாது. இதுதான் அதிமுக்கியம் இந்த லக்கணத்திற்கு. இவர்கள் பேச்சில் அல்லாமல் செயலில் தங்களுடைய வீர பிரதாபங்களை காட்டினாள், திறமையை காட்டினாள், மக்களால் பேசப்படுவார்கள். அதுதான் எடுபடும். உங்களை பற்றி நீங்களே பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. இதில் மிக மிக கவனம் தேவை. அவர்களுடைய செயல்களை பார்த்து மற்றவர்கள் புகழ்ந்து பேசினால் அவர்களுக்கு புகழ் கூடும். தன்னை பற்றி தானே தம்பட்டம் அடித்து கொண்டால் இரக்கம்தான் ஏற்படும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, நேர்மை வேண்டும். அது அதிமுக்கியம். ஆக இந்த இரண்டு பண்புகளும் அவர்களுக்கு இருந்தால் உயர்வடைவார்கள். எது கூடாது? அது முக்கியம் இல்லையா? அபாண்டமான ஆக்ரோஷமான பேச்சு கூடவே கூடாது. பொய் பேசவே கூடாது. ஆடம்பரத்தை விரும்பக்கூடாது. இவைகளை தவிர்த்தாலே போதும். இவர்களுக்கு நல்ல பெயர் உண்டாகும், நல்ல காலமும் ஏற்படும். ஆக மிதுன லக்கணத்திற்கு ஏற்றம் தருவது என்ன என்றால் பேச்சல்ல, செயல். மிதுன லக்கணம் என்றாலே பேச்சு தான். ஆனால் பேச்சு கூடாது என்று சொன்னால் எது அவர்களுக்கு வரப்பிரசாதமோ அதுதான் கெடுதலை செய்யக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. இதை மட்டும் சற்று மாற்றினாலே புகழ் பெறுவார்கள். எது கூடாது? மிகைப்படுத்தி பேசுதல், பொய், வார்த்தை அலங்காரம் கூடவே கூடாது. இவளுக்கு தானாகவே வரும், வந்து கொண்டே இருக்கும். அதற்கு இவர்கள் அணை போட வேண்டும். அடுத்து, ஆடம்பரம் கூடாது. ஏன் கூடாது? இவர்கள் எந்த ஒன்றையும் முதலில் நினைத்தது போல் செய்ய மாட்டார்கள். அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இன்னும் நன்றபடியாக, இன்னும் நல்லபடியாக என்று. ஆடம்பரம் என்று நுழைந்து விட்டால் ஆடம்பரத்தின் உச்சத்துக்கு செல்வார்கள். அது மற்றவர்களை முகம் சுளிக்க வைக்கும். எனவே அந்த பண்புகளை வளர்த்து கொண்டால், இந்த பண்புகளை விளக்கினால் மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு மிக மிக நன்மையை தரும். இதுதான் மிதுன லக்கணத்தின் சூட்சமம். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம், அஸ்தம், விசாகம், கேட்டை, பூராடம், திருவோணம், அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, பரணி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் பேச்சு
மிக மிக நல்லபடியாக கவர்ச்சிகரமாக இருக்கிறது. எனவே பேச்சின் மூலம் இன்று உங்களுக்கு புகழ். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது திறமையை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்று கிடைக்கும். பயன்படுத்தி கொள்வீர்கள். பயன்படுத்தி கொண்டு ஒரு உயர்வினை பெறுவீர்கள். வித்தையை காட்டி உயர்வு. மிதுன ராசி அன்பர்களே, கிடைக்காத ஒன்றிற்காக கிடைக்கும் என்று நம்பி வீண் அலைச்சல், வீண் விரயம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்து கொண்டு இருக்கிறது. கவனம். கடகராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களிடம் எப்படி பேசினால் நம்முடைய காரியம் ஆகும் என்று கண்டு அதன் வழி நடந்து வெற்றி பெறுவதாக காட்டுகிறது. நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இன்றைய தினம் ஒழுங்காக செய்து முடிப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கேட்பார் பேச்சை கேட்டு இன்று சற்று கஷ்டப்பட வாய்ப்பு உண்டு. தவறான ஒரு தத்துவத்தை போதிக்க சிலர் வருகின்றார்கள். இதில் கவனம் தேவை. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு உச்சகட்ட லாபத்தை பெறும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது முக்கியமான ஒரு வேலை, ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்காக இருக்கும். நடத்தியும் காட்டுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, அற்புதமான நாள் இந்த நாள். எளிதில் அனைவராலும் செய்ய முடியாத ஒரு பணி, அதாவது தோல்வியை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் வேலை இன்றைய தினம் உங்களால் செய்யப்படும். வெற்றிகரமாக. மகர ராசி அன்பர்களே, குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது என்பார்கள். இன்று சற்று கூடுதல் குழப்பத்தோடு இருக்கிறது உங்கள் மனம். இன்று எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கக்கூடாது. கும்பராசி அன்பர்களே, உங்கள் திறமைக்கேற்ற மதிப்பை இன்று நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நல்ல நாள் இந்த நாள். உங்கள் திறமை இன்று அங்கீகாரம் பெறும். மீனராசி அன்பர்களே, காலையிலிருந்து மதியம் வரை கடுமையாக முயற்சித்தீர்கள் ஒரு பலனை எதிர்பார்த்து. மதியத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிய வருகிறது இதுவரை செய்ததெல்லாம் வீண் முயற்சி என்று. கவனம் வேண்டும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.